காதலின் பொன் வீதியில். அத்தியாயம் 3. என்ன கண்ணு, நாங்க ஊருக்கு வந்து 1 மாசம் ஆச்சு, நீ ஏன் இன்னும் ஊருக்கே வரல? அத்தை மருமகளை பிடித்து கொண்டாள். ஐயோ அத்தை, முதல் மாசம் வேலை கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஆரம்பித்து விட்டது. டைட் ஷெட்யூல் இருக்கும்போது நீ வான்னு கூப்பிட்டா எப்படி? இந்த வாரம் வர பார்க்குறேன். அத்தையை சமாதானம் செய்தாள். சார், சனி ஞாயிறு ஊருக்கு போகலான்னு நினைக்கிறேன். அதனால ஆஃபீஸ் வர முடியாது. ஆனால் லேப்டாப் எடுத்துட்டு போறேன். அங்கே வச்சு செஞ்சுட்டு வரேன். திங்கக்கிழமை சப்மிட் பண்ணா போதுமா? அக்னியிடம் கேட்டாள். எந்த ஊருக்கு போறீங்க? கோபிச்செட்டிப்பாளையம் தான் சார். அப்படியா? ஆனால் சென்னைன்னு சொன்ன மாதிரி இருந்தது. சென்னையில் தான் சார் இருந்தோம். இப்போதான் அப்பா சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஓகே, மண்டே மார்னிங் வரும்போது இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க என்று கூறி அனுமதியும் கொடுத்தான். சனிக்கிழமை அதிகாலையிலேயே வந்துவிட்ட மருமகளை ஆவலோடு வரவேற்றாள் இளவரசி. அந்த கால பாணியில் கட்டப்பட்ட வீடு. வராண்டா ஹால் முடிந்து உள்ளே செவ்வகமாய் மானவேலி. அதை சுற்றிலும் அறைகள், 2 படுக்கை அறைகள், ஸ்டோர் ரூம், பூஜை அறை, சமையலறை எல்லாமே அந்த சதுரத்துக்குள் அடக்கம். சமையலறையை ஒட்டி ஒரு நீள பாதை, அதன் பின்னர் சாமான் போடும் மோட்டார் அறை, குளியல் அறை, பின்வாசல், மரங்கள், கிணறு, செடிகள், பின்பக்கம் தனியாக ஒரு கழிவறை என பழசாக இருந்தாலும் புனரமைக்கப்பட்டு சுத்தமாக இருந்தது. அத்தை, சூப்பரா இருக்கு வீடு. ஆமா, இது என்ன? டைரக்டா சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரட்டும்னு ஓபன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. மானவெளியை பார்த்து அவள் குதூகலிக்க, ஆமா, அந்த காலத்துல இந்த மாதிரி அமைப்பு இல்லாத வீடே இருக்காது. மழை பெய்யும் போது முதல்ல வர தண்ணியை விட்டுட்டு மிச்சம் தண்ணியெல்லாம் பிடிச்சு வச்சுக்குவாங்க. பெரும்பாலும் முத்தத்துல பித்தளை பூனி சட்டியில தண்ணீர் இருக்கும். வெளியிலிருந்து வரவங்க காலை கழுவிட்டு உள்ள போகணும். வத்தல் வடாம் காய வைக்கிறது இங்கதான். சில வீடு தான் மச்சு வீடா இருக்கும். பெரும்பாலான வீட்டுல மொட்டை மாடி ஏன் இப்படி எதுவுமே இருக்காது. காரணம், ஓடு வேஞ்சிருப்பாங்க. வெயில் வீட்டுக்குள்ள வர்றது பல விதத்துல சௌகரியம். அதுக்காக அந்த காலத்துல இப்படி வீடு கட்டியிருக்காங்க. இளவரசி விளக்கினாள். சரி, வீட்டை பார்த்தாச்சுல, முதல்ல சாப்பிடு வா. உஷா கை கழுவி வந்ததும் அவளுக்கு பிடித்த இடியாப்பம், குருமா, தேங்காய்பால், உளுந்து வடை, சுசியம் என தான் செய்த அனைத்தையும் கொண்டு வந்து கடை பரப்பினாள். அத்தை, என்ன இது? ஒரே நேரத்துல இவ்வளோ சாப்பிட முடியாது. கையை வைத்து மறுக்க, பேசாம இரு. ஹாஸ்டல்ல என்ன சாப்பிட்டு இருப்பேன்னு உன்னை பார்த்தாலே தெரியுதே. பாதி ஆளா போயிட்ட. மெதுவா சாப்பிடு என்று கூறி வகைக்கு 1 தட்டில் அடுக்கினாள். ஆமா, அப்பா எங்க அத்தை? பூரியை வாய்க்குள் வைத்து அடக்கி கொண்டே கேட்டாள். குத்தகைக்காரனை பார்த்து பேச போயிருக்காங்க. இதுவரைக்கும் சரியா அவன் எதுவும் தரல. போனா போகுதுன்னு நிலத்தை பார்த்துக்கிட்டா போதும்னு நாமளும் பேசாம இருந்துட்டோம். ஆனா இப்ப அப்படி இல்ல, விளையறதுல கொஞ்சமாவது தரணும்ல, அதை பத்தி பேச போயிருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே அவளது தட்டில் இன்னும் ஒரு பூரியை வைக்க சென்றாள். ஐயோ வேண்டாம், இப்படி சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். ஊருக்கு வந்து இருக்கேன்னு பேரு. நிறைய வேலை கொடுத்து தான் அனுப்பியிருக்கு இந்த ஃபயர் என்றாள். அது என்ன பயிறு என்று அத்தை கேட்க, அத்தை, அது பயிர் இல்ல, ஃபயர், அதாவது அக்னி என்று கூறி வயித்தை பிடித்து கொண்டு சிரித்தாள். அலுவலகத்தில் நடந்ததை கூறி அவள் சிரிக்க இளவரசி இணைந்து நகைத்தாள். எல்லாம் சரிதான், விளையாட்டு வினையாகாம பார்த்துக்கோ. அந்த பையனுக்கு விஷயம் தெரிஞ்சா பிறகு உன்னோட வேலைக்கு சங்கடம் வந்துட போகுது. கனிவுடன் மருமகளுக்கு யதார்த்தத்தை கூறினாள். அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். இப்போ 2 நாளா ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு என்று அதற்கும் ஒரு கதை கூறினாள். அதற்குள் முத்துராமன் வந்துவிட்டார். மகளை பார்த்ததும், எப்பம்மா வந்த என்று கேட்டுக்கொண்டே முற்றத்தில் கால் கழுவி விட்டு அவள் அருகில் வந்து சாப்பிட அமர்ந்தார். வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுப்பா என்று உஷாவும், அண்ணன், நீங்க போன வேலை என்னாச்சு என்று இளவரசியும் ஒரே நேரத்தில் பேசினர். சொல்லியிருக்கேன், சரி வரலன்னா வேற குத்தகைக்கு ஆள் பார்க்க வேண்டியதான். கதிரேசன் கொஞ்சம் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். பாப்போம். நிலமெல்லாம் நல்லா தான் இருக்கு, விளைச்சலும் இருக்க தான் செய்யும். ஆனா நம்ம கிட்ட மழை இல்லை, தண்ணி இல்லை, வறண்டு போச்சு, பொட்டலா இருக்குன்னு எத்தனை கதை சொல்லியிருப்பான். உடையவன் இல்லாட்டா 1 முழம் கட்டன்னு சும்மா அவ சொல்லி வச்சாங்க என்று புலம்பிக் கொண்டே சாப்பிட்டார். அவரது கவலை அவருக்கு.
மனைவி இறந்ததும் தங்கையின் வாழ்க்கையில் நடந்த சோகமும் அவரை சொந்த ஊரில் இருக்க விடாமல் வெளியே தள்ளியது. வீட்டை பூட்டிவிட்டாலும் நிலத்தை அப்படியே போட்டுவிட்டால் தரிசாக போய்விடும் என்று பயந்து தெரிந்தவனுக்கு தான் குத்தகைக்கு விட்டு சென்றார். ஆரம்ப காலத்தில் எல்லாம் ஒழுங்காத்தான் இருந்தது. முறையாக பணமும் நெல்லும் அனுப்பி கொண்டிருந்தார். நெல்லை அரிசியாக மாற்ற சிரமப்பட வேண்டியிருக்கிறதே என்று அதற்கும் சேர்த்து காசு தர சொல்ல போக குத்தகை பணம் கூட சரியாக வரவில்லை. இனியும் ஊருக்கு திரும்ப வராமல் வெளியூரிலேயே இருந்தால் வீடு நிலம் எல்லாம் பறிபோகும் நிலைமை என்று தெரிந்ததும் தான் மகளுக்கு வேலை கிடைத்து கோயம்புத்தூர் செல்லவும் அதை சாக்கிட்டு சொந்த ஊருக்கு வந்து விட்டார். வீட்டை ஓரளவு சரி பண்ணி குடி வந்தாச்சு. நிலத்தை அவனிடமிருந்து மெதுவாக வாங்கி வேறு யாருக்காவது குத்தகைக்கு விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து அவனை பார்க்க சென்றார். அவர்கள் திரும்பி வந்ததே அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்க, நிலத்தை நாங்கள் திரும்ப எடுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னதும் கோபத்தை வரவழைத்தது. எத்தனை வருஷம் நான் பாடுபட்டு காப்பாத்தி வச்சிருக்கேன், நீங்க சுழுவா வந்து உடனே திரும்ப கொடுன்னு சொல்லுவீங்க? கொஞ்சம் பொறுங்க, வெள்ளாம போட்டு இருக்கேன், அதை எடுத்து லாபம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் என்று அலட்சியமாக பேசி அவரை திருப்பி அனுப்பியிருந்தான். அது மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வீட்டில் சொன்னால் பெண்களும் கவலைப்படுவார்களே என்று மனதுக்குள் வைத்து புழுங்கினார். அண்ணே, கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று தங்கையும் சொல்லவும் தலையாட்டி விட்டு எழுந்தார். அத்தை, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், 12 மணி வாக்கில் எழுப்பிவிடு, கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறிவிட்டு தனது அறைக்குள் நுழைந்து கொண்டாள். வா ரசா வா, இங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல இருந்துக்கிட்டு 3 மாசத்துக்கு ஒருக்காதான் வர, எப்படி இருக்கு அப்பு என்று வாயார தனது மகனை அழைத்தார் விஜயாபதி. நான் உங்களை ஏற்கனவே சொல்லியாச்சு, பேசாம என் கூட வந்து இருங்க, இங்க ஒத்தையில என்ன பண்ண போறீங்கன்னு. நீங்க தான் கடை இருக்கு, விவசாயம், வீடு எல்லாம் பாழா போயிரும்னு சொல்றீங்க, அப்புறம் நான் என்ன பண்றது என்றவன் பையை கீழே வைத்துவிட்டு பின்னால் சென்றான். கிணற்றில் நீர் இறைத்து முகத்தை குளிர்ச்சியாக கழுவி கொண்டவன் கொடியில் கிடந்த துண்டை எடுத்து துடைத்தான். பூவாக்கா, சாப்பிட ஏதாவது கொண்டாங்க என்று கூறிக்கொண்டே தரையில் சம்மணமிட்டு அமர்ந்தான். எதிரே உட்கார்ந்த விஜயாபதி, என்ன பூ, ரொம்ப கரைஞ்சிட்டீங்க, ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா என்றவர் பாசத்தில் கலங்கிய கண்ணை துடைத்து கொண்டார். அப்பா, என் வேலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வெளியூர் அலைச்சல், அதனால இப்படி இருக்கேன். நான் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கேன். இதுக்கு மேலே சதை போட்டா அசிங்கமா இருக்கும். இடது கை கொண்டு அப்பாவின் கையை பிடித்து ஆறுதலாக பேசினான். சமையல் வேலை செய்யும் பூவாக்கா தோசை, மிளகாய் பொடி, சட்னி என்று அவனுக்கு பிடித்த வகைகளை முன்னால் வைத்தாள். அக்கா, 2 வெங்காய தோசை, அப்படியே அப்பாவுக்கு ஒரு தட்டு கொண்டு வாங்க என்று கேட்டு அவருக்கும் பரிமாறினான் அக்னிராஜ். ஆம், கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அடுத்து சிறிய கிராமம்தான் அக்னிராஜின் ஊர். அவனது அப்பா விஜயாபதி அந்த ஊரில் பலசரக்கு ஷாப்பிங் கடை வைத்திருக்கிறார். ஊரில் ஓரளவு பெரிய கடை, ஆதலால் வருமானத்திற்கு குறைவில்லை. சொந்த வீடு, விவசாயம், தோப்பு எல்லாம் உண்டு. விஜயாபதிக்கு ஒரே மகன்தான். மனைவி இறந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. அக்னிராஜ் கல்லூரி 2ஆம் வருடம் படிக்கும்போது எதிர்பாராமல் வந்த விஷக்காய்ச்சலில் உமையாள் தவறிவிட்டாள். அதிலிருந்து அவர் மீளவே 2 வருடங்கள் ஆயிற்று. அதற்குள் கல்லூரி முடித்து நல்ல வேலையில் அமர்ந்து விட்டான் அக்னி. தந்தையின் தனிமையை போக்க அவரை தன்னுடன் வந்து இருக்குமாறு அழைத்தான். ஆனால் அவனுடன் சென்றால் சும்மாதான் இருக்க வேண்டும், அது தனது மனதுக்கும் உடலுக்கும் நல்லதல்ல என்று நினைத்து வர மறுத்து விட்டார். மேலும் சொந்த ஊரில் இது நாள் வரை பார்த்து வந்த வியாபாரத்தை விட்டு அவனுடன் செல்ல மனது இடம் கொடுக்கவில்லை. தன் காலம் இருக்கும் வரை அனைத்தையும் பாதுகாத்து மகன் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்ற வைராக்கியமும், மகனுக்கு திருமணம் முடிக்க சொந்த ஊரில் இருந்தால்தான் தங்கள் இனத்தில் சொந்த பந்தத்தில் பெண் தேட முடியும் என்ற நினைப்பும் ஒரு பக்கம் இருக்க அங்கேயே தங்கிவிட்டார். சமைக்க, வீட்டை பாதுகாக்க, தூரத்து சொந்தக்காரியான பூவரசி ஏற்றுக்கொள்ள மனைவியும் மகனும் இல்லாத அந்த வாழ்க்கை அவருக்கு பழகி போயிற்று.